கழுதைப்பால் கொள்முதலில் பல லட்சம் சம்பாதிக்கலாம் என கூறி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பலரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் நிறுவனம் குறித்து ஹைதராபாத் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த பாபு உலகநாதன் என்பவரது தலைமையிலான தி டாங்கி பேலஸ் என்ற நிறுவனம் 1 லிட்டர் கழுதை பாலை 1600 முதல் 1800 ரூபாய் வரை கொள்முதல் செய்வதாக விளம்பரம் செய்து அதற்கு கழுதைகளை வாங்கி தருவதாகவும் லட்சக்கணக்கில் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் உறுப்பினர் சேர்க்கைக்கு 5 லட்சம், கால்நடை சிகிச்சைக்கு 50,000, பாலை பதப்படுத்த ஃப்ரீசர் பெட்டிக்கு 75,000 என ஒவ்வொருவரிடமும் தலா 25 லட்சம் முதல் 1.5 கோடி ரூபாய் வரை வசூல் செய்து ஏமாற்றிவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரைக்கால் நகரில் தூய்மை பணிகள் முறையாக நடைபெறுகிறதா, ஆக்கிரமிப்புகள் உள்ளதா என்பதை கண்டறிய நகர் பகுதிகள் மட்டுமின்றி கிராமப்புறத்திலும் காலை வேளையில் சைக்கிளில் சென்று ஆய்வு மேற்கொள்ளப்படும் எனவும், ஆக்கிரமிப்புகள் இருப்பது தெரியவந்தால் பாரபட்சமின்றி உடனே அகற்றப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற அதிமுக 53வது ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, 4 படம் ஓடினாலே முதலமைச்சராக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் என்று நடிகர் விஜய் மீது மறைமுக விமர்சனம் வைத்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2026 தேர்தலில் கூட்டணி பலம் இல்லாமல் தனித்து நிற்க முடியுமா என்றும் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பினார். நடிகர்கள் கட்சி தொடங்கினார்கள் புரட்சி தலைவருக்கு பிறகு. எல்லோரும் தாங்கள் தான் முதலமைச்சர் என்பதற்காக கட்சி தொடங்கினார்கள். 4 படம் ஓடிட்டாலே நான் தான் அடுத்த முதல்வர் என்று பறைசாற்றுகின்ற இந்த காலத்தில் தான் நடித்த படங்கள் அத்தனையும் கதாநாயகனாக மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்ற பெயரை பெற்றவர். அப்படிப்பட்ட தலைவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்த கருணாநிதியை, தன்னுடைய நண்பனை முதலமைச்சராக அழகு பார்த்த பொழுது இந்த ஏழை மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் புரியும், அண்ணாவை போல் ஆட்சி செய்வார். அவர் நெருக்கமாக இருந்தவர் அண்ணா கூட என்பதை நினைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏமாந்து போய்விட்டார். எம்ஜிஆர் மட்டும் இல்லாவிட்டால் கருணாநிதி முதலமைச்சரே ஆயிருக்க முடியாது. அதிமுக ஆட்சி காலத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகள் எந்த பலனும் கடனும் பெற முடியாமல் இருந்ததாகவும், கூட்டுறவு சங்க தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் ஆகியவை திமுக ஆட்சி காலத்தில்தான் நடத்தப்பட்டு மக்கள் பிரதிநிதித்துவம் காக்கப்பட்டதாக நெல்லையில் நடைபெற்ற அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் அமைச்சர் கே.என். நேரு கூறியுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்ட காவல் நிலையங்களில் சனிக்கிழமை தோறும் மக்கள் குறைதீர் கூட்டங்கள் நடத்தப்படும் என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தெரிவித்துள்ளார். காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெண்கள் எவ்வித தயக்கமும் இன்றி காவல் நிலையங்களுக்கு வந்து தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்றார். திண்டிவனத்தில் 2 மணி நேரமாக பெய்த கனமழையால் தெருக்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பல்வேறு இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. ராஜாம்பேட்டை வீதி மற்றும் ஹவுசிங் போர்ட் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வீடு அருகே யாரும் வெளியே செல்ல முடியாத அளவிற்கு தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. திருநெல்வேலி சென்னை இடையே இயங்கும் வந்தே பாரத் ரயிலில் பயணம் செய்த பயணிக்கு வழங்கப்பட்ட உணவில் வண்டு இருந்தது குறித்த புகாரில் உணவு பொட்டலம் விநியோகித்த நிறுவனத்திற்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில், பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தை உறுதி செய்வதில் ரயில்வே நிர்வாகம் உறுதியாக உள்ளதாகவும், உணவின் தரத்தை கண்காணிக்க ரயில்களில் தொடர் ஆய்வுகளை நடத்தி வருவதாகவும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வியூகங்களை வகுத்து வருவதாகவும், அதிமுக உறுப்பினர் அட்டை பெற்றுள்ள அனைவரும் 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்த தீவிர களப்பணியாற்ற வேண்டும் என்றும் வேலூர் காட்பாடியில் நடைபெற்ற பூத் கமிட்டி அமைப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி கேட்டுக்கொண்டார்.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த நாட்டேரி கிராமத்தில் 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடித்து 3.5 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை என கூறப்படுகிறது. ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோரிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் குடிநீருக்காக குடங்களுடன் வேறு இடங்களுக்கு செல்வதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட பூத்துறை, இறையுமன்துறை மீனவ கிராமங்களுக்கிடையே பல ஆண்டுகளாக எல்லை பிரச்சினை உள்ள நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் வட்டாட்சியர் சார்பில் நடப்பட்ட எல்லை கல்லை மர்ம நபர்கள் பிடுங்கி எறிந்துள்ளனர். அக்கல்லை மீண்டும் அதே இடத்தில் நடச்சென்ற பூத்துறை கிராமத்தினருக்கும் இறையுமன்துறை கிராமத்தினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்துக்காக நியமிக்கப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் அனில் மேப்ராமிடம் வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து தாம்பரம் திமுக எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜா பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இறந்து போன 2 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்த போது அதற்கான ஆதாரம் உள்ளதா என ராஜா கேள்வி எழுப்பினார். சென்னை கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஏற்பட்ட மின் விநியோக குறைபாடு 2 மணி நேரத்தில் சீரானதாக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் சுப்ரியா சாஹூ கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், அந்த மருத்துவமனையில் ஜெனரேட்டர் கேபிளும் மின்சார கேபிளும் ஒன்றாக சென்றதால் தீப்பற்றி வயர்கள் எரிந்து சாம்பலானதால் மின் விநியோகம் தடைபட்டதாக கூறியுள்ளார். ஜெனரேட்டர் மூலம் வார்டுகளுக்கும் மின்சாரம் தற்போது வழங்கப்படுவதாகவும் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் சுப்ரியா சாஹூ தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆதவப்பாக்கம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டடத்தை உத்தரமேரூர் எம்எல்ஏ சுந்தர் திறந்து வைத்தார். குழந்தைகள் கல்வி கற்கும் வகையில் சுவற்றில் எழுதப்பட்டிருந்த தமிழ் மாத பெயர்களில் இருந்த தவறுகளை சுட்டிக்காட்டி அவற்றை திருத்தி எழுத பணியாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே காரில் விலை உயர்ந்த வெளிமாநில மது வகைகளை கடத்திய 2 கைது செய்யப்பட்டனர். பாப்பம்பட்டி பிரிவு அருகே சந்தேகத்துக்கிடமான முறையில் நின்றிருந்த காரை ரோந்து காவலர் செந்தில் முருகன் சோதனையிடச் சென்ற போது காரில் இருந்தவர்கள் அங்கிருந்து வேகமாக சென்றதாகவும் அவர்களை சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை இருசக்கர வாகனத்தில் துரத்திச் சென்று பொதுமக்கள் உதவியுடன் மடக்கி பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. சென்னையை அடுத்த குன்றத்தூரில் அதிகப்படியான எலி மருந்துகளை வைத்து 2 குழந்தைகளின் இறப்புக்கு காரணமாக இருந்ததாக கூறி யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்திற்கு வேளாண் துறை அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். நிறுவனத்தின் உரிமையாளர் பிரேம்குமார் தலைமறைவான நிலையில் தியாகராய நகரில் கடந்த 2 நாட்களாகவே மூடி கிடக்கும் அதன் அலுவலகத்தில் வேளாண் துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அங்கிருந்த மருந்துகளையும் கைப்பற்றி ஆய்வுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். விதிகளை மீறி செயல்பட்ட இந்த நிறுவனத்திற்கு மருந்து விநியோகம் செய்த நிறுவனங்கள் குறித்தும் விசாரணை நடைபெறுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை ஆர்கே நகர், பெரம்பூர் தொகுதிகளில் வாக்காளர் அடையாள அட்டை திருத்த சிறப்பு முகாம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனங்களை அதிமுக மாவட்ட செயலாளர் ஆர்.எஸ். ராஜேஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வரும் 23, 24 ஆகிய தேதிகளில் வாக்காளர் அடையாள அட்டை சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் மாவட்டத்தில் உள்ள 97 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்றன. கண்டமங்கலம், ஆரணி, சேவூர், ராட்டினமங்கலம், படவேடு, சந்தவாசல், வண்ணங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. ஏரிகள் நிரம்பி வடிவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டத்தில் 52 ஆண்டுகளுக்கு பின் நிரம்பியுள்ள காவிரிப்பாளையம் குளத்தை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பார்வையிட்டார். 405 ஏக்கர் பரப்பளவிலான குளம் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டத்தால் நிரம்பியுள்ளதாக தெரிவித்த செங்கோட்டையன், திமுக ஆட்சிக்கு வந்து 3.5 ஆண்டுகளாகியும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்படாமல் உள்ளதாக குற்றம் சாட்டினார். 2 ஆண்டு காலத்தில் 90% பணிகளை நாம் விரைந்து முடித்தோம். ஆனால் இன்றைக்கு
3 ஆண்டு காலம் உருண்டோடியதற்கு பிறகு பல ஏரிகள் குட்டைகளுக்கு இன்னும் தண்ணீர் வரவில்லை என்றலை உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு இணைப்பு என்று சொல்லப்படுகிற கருப்போஸ் என்று சொல்வார்கள். அதை இணைக்கின்ற போது அது ஓப்பனாக இருந்தபோது ஏறத்தாழ 2 ஆண்டு காலம் இந்த பணிகள் முடிக்கப்படுகிற போது அதிலே கற்களும் அதே நேரத்தில் மட்டைகளும் அங்கே துணிகளும் போட்டு இன்று பல்வேறு இடங்களிலே அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏரியிலே எந்த இடத்திலே தண்ணீர் விழுகிறதோ அந்த இடத்தில் ஃபில்டர் பாயிண்ட் என்று சொல்வார்கள், அது முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் சுத்தம் செய்து சரியான முறையில் தண்ணீர் வழங்கினால் மட்டும்தான் அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணீர் வழங்க முடியும்.